பத்மா, ஆனாலும் உன் மாமியாருக்கு நாக்கு ரொம்ப நீளம். அது தெரிஞ்சது தானே. என்னோட ஆத்துக்காரரோட வாய்க்குழப்ப பாத்தியா? வரட்டும். நான் படிச்சது ஊட்டி கான்வென்ட்ல. அங்கேயும் பணத்துக்கு குறைச்சலே இல்லை. சரி, படிச்சு முடிச்சுட்டு இங்க வரலான்னு பார்த்தா இங்கேயும் பணம் பணம் பணம். யூனோ ஒன் திங் பாஸ்கர். என்ன சொல்றார்? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னங்க, உங்க பொண்ணு தற்செயலா ஒரு கடையில பார்த்தானா. ஏண்டா அம்பி, நாக்கடைக்காரன்ட்ட தங்க தாயத்து செஞ்சு வாங்கிட்டியா? சொல்லிட்டேம்மா, வியாழக்கிழமை தரேன் இருக்கார். தொப்புள் கொடிய ரக்ஷ பண்ண கொடுத்துருக்கணும்டா. நல்ல நாள் பார்த்து நாக்காசையும் ரக்ஷையும் தங்க அருணா கயித்துல போடணும். அது என்னம்மா நாக்காசு? டேய், செம்புல நாய் படம் போட்ட காசுடா, இடுப்புல கட்டுவா. எதுக்கு நாய் படம் போட்ட காசு? நன்றியோட இருக்கவா? முட்டாள், நாய் யாரு? பைரவர். பைரவர் காப்பாத்துவாருன்னு நாய் காசு போடுவா. ஓ அப்படியா? தங்க கட்டி இந்தா, தூக்குறியா? இன்னும் தலை நிக்கலம்மா, அதான் தூக்குறதுக்கு பயமா இருக்கு. ஏய், கொஞ்சம் போட்டுடா. உட்கார ஆரம்பிச்சதும் தாத்தா மேல ஆனை ஆடுவான். வட்டாச்சாரியார் தாத்தா மேல இல்லடா, உங்க அப்பா வரதாச்சாரி தாத்தா மேல ஆனை ஆடுவான். உங்க அம்மாவாத்துல ஆனை கிடையாது, சமையலுள்ள பூனை மட்டும்தான் தூங்கும். சரிம்மா, நேக்கு ஆபீஸ் டைம் ஆயிடுத்து, நான் வரேம்மா. அப்பா நீங்க வரேலா? டேய் நீ போடா, நான் பின்னாடியே வரேன். ஸ்ரீ. சரிம்மா. என்னடா செஞ்சு? ஏன்டா இவ்ளோ டென்ஷனா இருக்க? என்ன பிரச்சனை? திருமண பக்கம்லாம் வேலைக்காரங்க, தொட்ட இடம்லாம் பணம், அப்புறம் என்னடா கவலை? பிரச்சனையே தான்டா. டேய் என்னடா சொல்ற? வசதியும் வாய்ப்பும் ஒரு பிரச்சனையாடா? டேய், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வசதியும் வாய்ப்பும் என் தலையில நானே சுமந்துக்கிட்டது. டேய் ஏன்டா இவ்ளோ வருத்தமா பேசுற? பின்ன என்னடா, அம்மா இல்லை, அப்பா எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ் விஷயமா ஃபாரின்ல. நான் படித்தது ஊட்டி கான்வென்ட்ல. அங்கேயும் பணத்துக்கு குறைச்சலே இல்லை. சரி, படித்து முடிச்சுட்டு இங்கே வரலான்னு பார்த்தா இங்கேயும் பணம் பணம் பணம். யூனோ ஒன் திங் பாஸ்கர், இப்போலாம் எனக்கு பணத்தை பார்த்தாலே அலர்ஜியாக இருக்குடா. இன்ஃபேக்ட் இப்போலாம் சட்டப்பையில் பணமே வைக்கிறது இல்லடா. டேய் உனக்கு எதுக்குடா பணம்? கிரெடிட் கார்டு வச்சிருக்கல்ல? டேய் விளையாடாதடா. இந்த வாழ்க்கையெல்லாம் எனக்கு எப்படி அமைச்சது? ஏன்னா எங்க அப்பா ஒரு மில்லினியர். இது நானா அமைச்சுக்கிட்டது கிடையாதுடா, தானா அமைஞ்சது. ஆனா நான் எப்படி வாழணும்னு ஆசைப்படுறேன் தெரியுமாடா? நான் ஒரு சாதாரண வீட்டில் சாதாரணமா குடியிருக்கணும்டா. வெளியில போயிட்டு வரதுக்கு ஒரு பழைய சைக்கிள் இருந்தா போதும்டா. காலையில எந்திரிச்சு கடைக்கு போய் கியூல நின்று பால் வாங்கி காஃபி போட்டு சாப்பிடணும்டா. அதுவும் இந்த பழைய சோறும் வெங்காயமும் கிடைச்சதுன்னு வைய, அதெல்லாம் அனுபவிச்சாதாண்டா தெரியும். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமையில சீக்கிரம் எந்திரிச்சு நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிர குளிக்கணும்டா. அதுவும் நம்ம ஆத்துல குளிக்கணும்டா. குளிச்சுட்டு வீட்டுக்கு அங்கிருந்து வீடு வரைக்கும் கால்நடையில வரணும்டா. அதான்டா ஆசை. எதுக்குடா சிரிச்ச? பின்ன என்னடா, நீ நினைக்கிற எதுவுமே இந்த ஜென்மத்துல நடக்காது. என்னடா ஒரே வார்த்தையில என் கற்பனை ஃபுல்லா சிதறடிச்சிட்டியடா. டேய் பின்ன என்னடா,
யாருக்கும் அவங்க விரும்புற வாழ்க்கை கிடைக்கிறது இல்ல. நீ விரும்பினாலும் விரும்பலனாலும் இந்த ஜென்மத்துல நீ ஒரு மல்டி மில்லியனர். அதோட இந்தியால இன்னும் கொஞ்ச காலத்துல முதல் இடத்துக்கு வரப்போற ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியோட எம்டி, நிறைய ஃபேக்டரிகளுக்கு ஓனர். உனக்கு எதுக்குடா இந்த மாதிரி விபரீதமான ஆசை? டேய், நீ என்னதான் நினைச்சாலும் உன் மேல பணக்காரங்கிற இமேஜ் விழுந்துருச்சு. அதை லைஃப் லாங் நீ மெயின்டைன் பண்ணி தான்டா ஆகணும். போடா. இல்லாடி இமேஜ் ஆகுது. டேய், உன்னை இப்படியே விட்டா நீ சரிப்பட்டு வரமாட்ட. என்னடா சொல்ற? உங்க அப்பா கிட்ட சொல்லி உனக்கு சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லு. அப்பதான்டா உனக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு வரும். இந்த மாதிரிலாம் விரக்தியே பேச மாட்டேன். உங்க அப்பா மட்டும் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும், உனக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணை நானே தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து உன் முன்னாடி நிறுத்துறேன். போடா, உனக்கு ஒரு வேலை கிடையாது. அப்புறம் பார்க்கலாம். பாய். பத்மா, ஆனாலும் உன் மாமியாருக்கு நாக்கு ரொம்ப நீளம். அது தெரிஞ்சது தானே. என்னோட ஆத்துக்காரரோட வாய்க்குழப்ப பாத்தியா? வரட்டும். நாக்குல சூடு காய்ச்சி எடுத்தா மாதிரி 4 வார்த்தை கேட்க போறேன். எப்படி இருக்கு இந்த அசோகவனத்துல? சந்தனத்தை கரைச்ச கையால சாணியை கரைக்க வச்சுட்டாலே படுபாவி. என்ன செய்ய? எல்லாம் என் தலை எழுத்து. பத்மா, ரிலாக்ஸ். என்னடி அலமேலோ, ரொம்ப பரபரப்பா இருக்க போல இருக்கு. ஆமாண்ணா, டைம் ஆயிடுத்தோனோ, நீங்களும் கிளம்புங்க. நான் எப்பவோ ரெடி. கிளம்புறது இருக்கட்டும். ரமேஷ் இந்த வீட்டுக்கு மூத்த பையன். நம்ம மாட்டு பொண்ணு சௌந்தர்யா இல்லாம சுரேஷ்க்கு பொண்ணு பார்க்க போறது நோக்கு சரின்னு படுதோ? உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுண்ணா. நேக்கு என்னமோ அவ 2 பேரும் இல்லாம போய் பொண்ணு பாக்கறதா நல்லதுன்னு படுறது. ஏன் அப்படி சொல்ற? பின்ன என்னண்ணா, அவ இந்த ஆத்துக்கு மூத்த மருமக மாதிரியா நடந்துக்கிறா. அவ இப்ப இங்க இருந்தாலும் சுரேஷுக்கு பொண்ணு பார்க்க வரமாட்டா. அப்படியே அவ வந்தாலும் அங்க வந்து அவ பணக்கார புத்தியே காமிப்பா. நம்ம புள்ளைய பத்தி சொல்லவே வேண்டாம். பொண்டாட்டி தாசன் இங்க பாருங்க, அந்த வீட்டுக்கு அவ வந்து நம்ம வீட்டு மானம் போகணுமா சொல்லுங்க? இது தேவையா நமக்கு? இத பாருங்க, சுரேஷுக்கு பெத்தவா நாம 2 பேரும் இருக்கோம். அவனுக்கு எது நல்லது கெட்டதுன்னு நமக்கு தெரியும். நீங்க பேசாம வாங்கோ. நீ சொன்னா சரிதான். கஷ்டப்பட்டு ட்ரை பண்றேன்க்கா. ஏற்கனவே போட்டேன், நீ தான் அழிச்சிட்ட. 2வது தடவை போடுற மாதிரி பண்ணிட்ட. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நன்னா போட ட்ரை பண்றேன். என்னை விட ரொம்ப நன்னா பியூட்டி பார்லர்ல அலங்காரம்லாம் பண்ணுவா. நீ தான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு இப்ப கல்யாணத்துல சம்மதமே இல்ல. இப்ப அப்பா உடல்நிலை இருக்கிற நிலைமையில எனக்கு கல்யாணம் அவசியமா சொல்லு? விடுக்கா, இந்த மாப்பிள்ள ஆத்துக்காரா இல்ல, வேற எந்த ஆத்து மாப்பிளக்காரா வந்தாலும் நோக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் நம்ம அப்பா கல்யாணம் பண்ணுவாரு. அப்படியே அவ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா நீ அவ அம்மா சரியில்லை, அப்பா சரியில்லை, நாத்தனார் சரியில்லைன்னு 1000 காரணத்தை சொல்லி தப்பிச்சுக்கலாம். அம்மா, என்னப்பா? உனக்கு தெரியாதது எதுவும் இல்ல. நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிற அவசியமும் இல்ல. இருந்தாலும் நீ பண்றது ரொம்ப தப்புமா. என்னடா, நான் என்ன தப்பு பண்ணினேன்? பின்ன என்னம்மா, எனக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு அண்ணன் அண்ணிய வேண்டான்னு சொல்லாதம்மா. ஒரு குடும்பம்னா எல்லா உறவும் முக்கியமா. குடும்பம் ஒரு கோயிலா இருக்கணும்னா யார்கிட்டயும் சண்டை சச்சரவு இல்லாம இருக்கணுமா. நேக்கு எல்லாம் தெரியும்.
வந்திருக்காளே உன் மண்ணி அவளண்ட எடுத்து சொல்லு. நேக்கு சொல்ல வந்துட்டான். எனக்கு என்னமோ நீ சுரேஷுக்கு பொண்ணு பார்க்குற விஷயத்துல ரொம்ப அவசரப்படுறியோன்னு தோன்றது. சௌந்தர்யாவும் ரமேஷும் வேணாங்கிற, அது ஓகே. வெளியூர்ல இருக்கிற நம்ம பொண்ணு வந்தா, அதுவும் மாப்பிள்ளையோட வந்தா நமக்கு கௌரவம் தானே. ஏண்டி அவ பொண்ணை பார்க்க வேண்டாமோ? இங்க பாருங்கண்ணா, காலையில இருந்து என்ன குழப்பிண்டே இருக்கேள். இதோ பாருங்க, உங்களுக்கு எனக்கு இவனுக்கு 3 பேருக்கும் பொண்ணு பிடிச்சா போதும். அது மாத்திரம் இல்ல, கட்டிக்கு போறவன் அவனுக்கு பொண்ணு பிடிச்சா போதும். நீங்க பேசாம இருங்க. என்னடா ஒரு சின்ன விஷயமா? சொல்லு. எனக்கு ஒரு டம்ளர் காஃபி போட்டு தரியா? ஏண்டா இது நீ அப்பவே கேட்டிருக்கலாம்ல. அவ பட்டுச்சேலை கட்டின்னு இருக்கா. பட்டுச்சேலையோட கிச்சனுக்கு போனா காஃபி கரப்பட்டுடுமோ இல்லையோ? என்ன பேசுறேள்? குழந்தைய விட எனக்கு பட்டு தான் முக்கியமா? கொண்டு வரேன்டா. டேய் வாடா. என்னப்பா? நேக்கும் சேர்த்து ஒரு காஃபி சொல்லிருக்கலாமோ இல்லையா? அப்பா என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறார். நான் கல்யாணம் வேண்டாம் நான் சொன்னேன். கொஞ்ச நாள் தள்ளி போடுங்க தானே சொன்னேன். இந்த வீட்ல நான் ஒருத்தி தானே சொல்ற அளவுக்கு சம்பாதிக்கிறேன். நான் கல்யாணம் முடிச்சு போயிட்டா இந்த குடும்பமே தத்தளிக்குமே. எனக்கு கல்யாணம் அவசியம் தானா சொல்லு. எப்படி இருந்தாலும் உன்னோட கல்யாணம் நடந்துதானே ஆகணும். என்னதான் இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள்ல அப்படி என்ன பெரிய மாறுதல் நம்ம ஆத்துல நடந்துற போகுது. நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு எல்லாம் பிரச்சனைகள் தான். பிரச்சனைக்கு பயந்து பயந்து நல்ல காரியத்தை தள்ளி போட்டுட்டே இருக்க முடியுமா? என்ன என்ன நல்ல காரியம் தள்ளி போடக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்கேள்? ஒன்னும் இல்லப்பா. சீதா, மாப்பிள்ளை ஆத்துக்காரெல்லாம் வர டைம் ஆச்சு. சீக்கிரமா அலங்காரத்தை முடியுமா? கோதண்டம், மாப்பிள்ளை ஆத்துக்காரெல்லாம் சொன்ன டயத்துக்கு வந்துருவாளோ? வந்துருவா. சரி வா. வாக்கா உள்ள போலாம். அம்மா ரொம்ப வலிக்குதாம்மா? ஏமா கொஞ்சம் பார்த்து எடுக்கக்கூடாதா? பார்த்து தாண்டா எடுத்தேன். எடுக்கிறச்ச கை நழுவி விழுந்துடுத்து. நான் என்ன செய்யட்டும்? அம்மா நான் வேணா ஃபோன் பண்ணி இன்னைக்கு வரலன்னு சொல்லிடுவா? சின்னதா வீங்கி இருக்குடா. செத்த தடவி கொடுத்தா சரியாயிடும். டேய் இன்னைக்கு காத்தால நேக்கு கூட வாசப்படி தலையில அடிச்செடுத்தோ. இன்னைக்கு பூரா சகனமே சரியில்லடா. தலை அங்கே தானே இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் மனசுதான். செத்த குனிஞ்சு வரணும். விஸ்வாமித்திரர் மாதிரி நிமிந்து வந்தேன்னா பின்ன இடிக்காம என்ன செய்யும்? என்னடா அது? உங்க அம்மா தும்மறதுக்கு கூட சகனம் பாப்பாடா. இன்னைக்கு பெண் பார்க்க போறோம், ஒரு சகனமும் பார்க்கலடா. ஆச்சரியமா இருக்கடா நேக்கு. அப்பா, அம்மாக்கு அண்ணனும் அண்ணியும் வரதுக்கு முன்னாடி இந்த வரனை பேசி முடிச்சிடணும். அதனாலதான் இந்த சகுனம் பாக்குறத கொஞ்ச நாளைக்கு தள்ளி போட்டிருக்காங்க. அவ்வளவுதான் டேய், இல்லையாமா? உனக்கு பொண்ணு பாக்கறச்ச உங்க மண்ணி இந்த ஆத்துல இல்லாததும் நம்ம கூட வராததும் நல்ல சகுனம் தான். வள வளன்னு பேசிட்டு இருக்காதே. நாழியாருது வாங்கோ. சரி பிடிடா. சார் சஞ்சய் ஹியர். சார் நம்ம பேலன்ஸ் ஷீட்ல இந்த வருஷம் எப்படி இருக்கு? சார் கடந்த 10 வருஷத்துல நம்ம கம்பெனிக்கு இந்த அளவுக்கு ப்ராஃபிட் வந்ததே இல்ல சார். அந்த அளவுக்கு இந்த வருஷம் பயங்கர ப்ராஃபிட் சார். ஓ, என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். வெரி குட். தேங்க் யூ so much சார். பாஸ்கர், இந்த வருஷம் நம்ம ஒர்க்கர்ஸ்க்குலாம் 20% போனஸ் கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். நான் பணத்தை முதலீடு பண்றேன், பாவம் அவங்க உடல் உழைப்பை முதலீடு பண்றாங்க. ப்ராஃபிட்டை நான் மட்டும் எடுத்துட்டு போறது நியாயம் இல்லை. அதான் 20% போனஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். என்ன சொல்ற சஞ்சய்? உனக்கு இந்த லேபர்ஸை பத்தி தெரியாது. நீ இப்போ 20% போனஸ் கொடுக்குறேன்னா அவங்க 30% போனஸ்க்கு கொடி பிடிப்பாங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஆடிட்டர் கிட்ட சொல்லி லாஸ்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு 8% போனஸ் கொடுத்து முடிப்போம். பாஸ்கர் ப்ளீஸ். நோ சஞ்சய், எந்த ஒரு சூழ்நிலையிலையும் என்னால 20% போனஸ் கொடுக்கறதுக்கு ஒத்துக்க முடியாது. பாஸ்கர், இந்த கம்பெனியோட எம்டி நான். தேவையில்லாம எல்லாத்துலயும் இன்வால்வ் ஆகுதுங்க, புரியுதா? நான் உங்களுக்கு போனஸ் கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். சும்மா தேவையில்லாம எல்லாத்துலயும் இன்வால்வ் பண்ணிட்டேன். தயவு செய்து கொஞ்சம் வெளில இருங்க ப்ளீஸ். இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா சஞ்சய். பாஸ்கர், என் அதிகாரத்துல யாரு தலையிட்டாலும் எனக்கு பிடிக்காது. கொஞ்சம் வெளில இருங்க ப்ளீஸ். நமஸ்காரம். உள்ள வாங்க. பிடிங்கோ. வா
ஆகும். இப்படி உட்காருங்க. வாங்க உட்காரு. வாங்க உட்காருங்க. தரகுறே, பொண்ணை அழைச்சிட்டு வர சொல்லுங்க. பொண்ணை வர சொல்லுங்க. நம்பூதிரி குறிச்சு கொடுத்த நேரத்துல பொண்ணை பார்த்துட்டா மீதி நம்ம பேசி முடிச்சுக்கலாம். அதுவும் சரிதான். அம்மா சீதா, அக்காவை அழைச்சிட்டு வாமா. இந்த வாரா. டேய், முகத்தை கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வச்சுக்கோ. உம்முன்னு வச்சுட்டு இருக்காத. என் மூஞ்சி அப்படிதாம்மா. பாரு. பாக்கலாமா? அக்கா மாப்பிள்ளை பாரு. பாருக்கா. ம், பாருக்கா. என்னடா? டேய் டேய், பொண்ணு பிடிச்சிருக்கா? ஏதோ கடையில பார்த்தேன்னு சொன்னியே, அந்த மாதிரி கொஞ்சமாச்சும் இருக்காளா? அம்மா மாதிரி இல்லம்மா, அந்த பொண்ணுதாம்மா. என்னடா சொல்ற? ஆமாம்மா. அம்மா ப்ளீஸ்மா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. இப்பவே எல்லாத்தையுமே பேசி முடிச்சிருமா. முடிச்சிடுறேன். தம்பி என்ன சொல்றார்? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னங்க, உங்க பொண்ண தற்செயலா ஒரு கடையில பார்த்தானா, கட்டினா அவ்வளவுதான் கட்டுவேன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான். உண்மையை சொல்றதுக்கு என்னங்க, இங்க பொண்ணு பார்க்கவே வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான். நான் தான் சத்தம் போட்டு அவனை அழைச்சிட்டு வந்தேன். இங்க வந்து பார்த்தா அவன் மனசுக்கு பிடிச்சவளே பொண்ணா வந்து நிக்கிறா. இதுக்கு மேல சந்தோஷம் என்னங்க வேணும்? அவனுடைய சந்தோஷம் தாங்க எனக்கு முக்கியம். நேக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் காத்துல நடக்கிற எல்லா சுப காரியங்களுக்கும் நம்பூதிரி தான் நாள் குறிச்சு கொடுப்பார். அதே மாதிரி அவர் ரெண்ட போய் நிச்சயதார்த்தத்துக்கும் கல்யாணத்துக்கும் நாள் குறிச்சிட்டு வந்துடுறேன். பேஷ செய்யுங்க, நாங்க கிளம்புறோம். நீங்க நம்பூதிரி கிட்ட கலந்து பேசிட்டு எங்களுக்கு தகவல் சொல்லி அனுப்புங்க. அம்மாடி, நான் கொடுத்துருவா. சரி சரி, நீயே கொடு. இந்தாங்க. அப்ப நாங்க கிளம்புறோம். நாங்க வரோம். வரோமா? வாங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நான் வரேன்.
என்ன பத்து இப்படி சொல்ற? நான் சும்மா தமாஸ்குல பேசினேன். இதுல தமாஷ் என்ன தமாஷு? இல்ல பத்து. என்ன இல்ல? சேர்மன் பதவி ஏத்துக்க சொல்லி எவ்வளவு கேட்டாரு? ஏன் வேண்டான்னு சொன்னேள்? அப்பா சீரியஸா கேட்டாருன்னு ஆமான்னு சொல்லிருக்கலாமே. ஏன் தான் இன்னும் இப்படி அசடு மாதிரி இருக்கேளோ தெரியல. குழந்தை வேற பிறந்துடுத்தோம்னா இன்னும் எத்தனை நாளைக்கு அடுத்த வகையை எதிர்பார்த்துட்டே இருப்பேன். சோப்புல இருந்து சீப்பு வரைக்கும் அம்மா ஆனப்படி மாமா தந்தே வந்துட்டு இருக்கு. சரியான கொட்டு சாதம் நீங்க. உங்களுக்கு போய் ஸ்ரீவத்சவனு பேரை வச்சாலே களி மண்ணுன்னு வச்சிருக்கணும். பத்து, நேத்திக்கு திட்டுறப்போ மரமண்டன் சொன்ன, இன்னைக்கு களிமண்ணுன்னு சொல்ற. டெய்லி ஒரு நாமகரத்தை சூட்டுற. நாளைக்கு என்ன பேரு சூட்ட போறியோ? பத்து, குழந்தை அழறுது. உங்க அம்மா தான் வச்சிட்டு இருக்கா. சரி, அழறதோன்னு போய் தூக்கிட்டு வா. ரெண்டு பேரு நடுவுல மாட்டிண்டு இருதலை கொள்ளி எறும்பு மாதிரி முழிச்சுட்டு இருக்கேன். பெருமாளே, நீ தான் காப்பாத்தணும்.